தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்று ஒரு வாரங்கள் முடிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட மக்கள் தரப்பில் இருந்தோம், முக்கியமாக ஒரு சில கல்வி நிறுவனங்கள் இருந்தோம். விஜய் அவர்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. சனாதன தர்மத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்களும் போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தபா அவர்கள் பேசியிருந்தாங்க. அதில் இப்போ ஒரு மிகப்பெரிய அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காங்க முஸ்தபா அவர்களும். இந்த இரண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் முக்கியமாக திமுக ஆட்சி மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படின்னா, இளைஞர்கள் எல்லாமே போதையினால் பாதிக்கப்படுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அந்த குற்றச்சாட்டுகள். இதில் அண்ணாவின் பேரில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சரி, அண்ணா நகர்லையும் ஒரு 10 வயசு சிறுமிக்கு இந்த பாலியல் வன்கொடுமை செய்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அந்த அப்பாவின் மீதே ஒரு பெயிண்டராக இருக்கக்கூடிய அவங்க மீதே அந்த பெண் காவல் அதிகாரி ஒரு 10 வயசு சிறுமிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல அந்த அப்பாவையே தாக்கியிருக்காங்க. நீ இந்த மாதிரி கேஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பகீர் பின்னணி என்னெல்லாம் சமூக வலைத்தளத்தில் பேசப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி வர எல்லா கேஸுமே நம்ம பதிவு பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த போக்சோ கேஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த NCR டேட்டாவில் வந்து பதிவாகும். அதனால இந்த மாதிரி கேசஸ்லாம் வருது அப்படின்னா மறைமுக உத்தரவு கொடுத்துருக்காங்க திமுக அரசாங்கத்தில் இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கள்லாம் சமூக வலைத்தளத்தில் இருந்துட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுவோம் வந்து அது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அது அவங்களுக்கு தான் தெரியும். அதோட ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்துக்களுக்கு சொந்தமான இடங்கள்லாம் வந்து இந்த கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்லாம் வந்து திமுகவினர்லாம் கைப்பற்றுறாங்க. இந்துக்களுக்கு சொந்தமான இந்து கோயிலுக்கு சொந்தமான இந்த தங்கத்தெல்லாம் நாங்கள் உருக்கி கட்டிகளாக்கி SBI இது மாதிரி இருக்கக்கூடிய தேசிய வங்கிகளை நாங்கள் போய் வச்சு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாங்கள் கோயில் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான திட்டத்தை சேகர்பாபு அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தெல்லாம் வந்து செயல்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த தங்கத்தை உருக்கிறப்ப எவ்வளோ கிராம் தங்கத்தை வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்றது தெரியல. சபரிமலையில் இருக்கக்கூடிய இந்த தங்கம் ஒரு 4-5 கிலோ வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்கு எல்லா கோயிலையும் கண்டிப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட கருத்தாகவே இருந்தது. ஆனால் அந்த திட்டம்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் செயல்படுத்தாமல் நிப்பாட்டிட்டாங்க. கோயில்களுக்கு சொந்தமான நகைகள், கோயிலுக்கு சொந்தமான இடம் மட்டும் இல்லாமல் இந்து மக்கள் மீதே 2023 செப்டம்பர் மாதம் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் உதயநிதி அவர்கள் பேசுவோம் வந்து சனாதன தர்மத்தை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் ஒரு துணை முதலமைச்சர் ஒரு அமைச்சரே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு கண்டனத்துக்குரியதாக இருந்தது. இப்போ நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சியில் இந்த மாதிரி இருந்திருக்கு, மக்கள் இப்போ உங்களுக்கு 35% மக்கள் 1,73,00,000 பேர் உங்களுக்கு வாக்களித்து இப்போ உங்களை CM ஆக்கியிருக்காங்க. கடந்த திமுக ஆட்சி மாதிரியே இல்லாமல் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் சரி செய்து நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் மக்கள் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிக்தா அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, CM விஜய்க்கு ஒரு ஓப்பன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை நடந்தது, அதை முந்தைய அரசாங்கத்தில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நடந்திருக்கு, இது எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே உங்கள் முன்னாடி வைக்கிறோம், உங்களோட ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெரிய வேண்டுகோள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வி நிறுவனமும் அந்த கோரிக்கையை வச்சு ஒரு விஜய் அவர்களுக்கு ஒரு ஓப்பனாக லெட்டர் எழுதியிருக்காங்க. அதன் பிறகு தாவேக்காவோட MLA இருக்கக்கூடிய முஸ்தபா அவர்கள்ட்ட போய்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க செய்தியாளர்கள். என்ன அப்படின்னா, சனாதன தர்மத்தை ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து, நாங்களும் ஒழிக்கிறது தான் வந்திருக்கோம், அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறோம், பெரியாரை ஃபாலோ பண்ணுறலாம் சொன்ன முஸ்தபா அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்துக்கள் கூடயும் சரி, இஸ்லாமியர்களோடும் சரி, கிறிஸ்தவர்களோடும் சரி, இந்து முன்னணியோடும் சரி, எல்லாரோடனும் நான் இணைந்து தான் பயணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அந்தர்பல்ட்டியை கொடுத்துருக்காங்க. ஒரே நாளில் ஒரு ஆளுங்கட்சியின் MLA இப்படி மாறி இருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே மக்களின் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு தான். இதுவே ஆஸ்ட்ராலஜி எல்லாமே இந்து மதத்தை சேர்ந்ததாக இருந்தாலுமே விஜய் அவர்களுக்கு ஆஸ்ட்ராலஜியாக இருக்கக்கூடிய பண்டிட் அவர்களை சீஃப் பொலிட்டிக்கல் அட்வைசராக போட்டப்ப இதே மக்கள் தான் எதிர்த்தாங்க. மக்கள் எதிர்க்க அரசாங்கங்கள் அவங்களுடைய தவறுகளை வந்து சரி செய்வாங்க அப்படின்றது இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. இந்த வீடியோ குறித்தான உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.